நீங்க மாங்குடி சினிமா தயாரிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? அடுத்து வரையா மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னொரு கேள்வி இருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காரைக்குடி பகுதி கடந்த 80 ஆண்டுகளுக்கு மேலாக திரைப்பட தொழிலுடன் தொடர்புடைய நகரமாக திகழ்ந்து வருகின்றது. இப்பகுதியில் தொடர்ந்து திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களின் படப்பிடிப்புகள் நடைபெற்று வருகிறது. மேலும் தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னடம், ஹிந்தி ஆகிய பல்வேறு மொழிப்படங்களும் தொடர்ச்சியாக படமாக்கப்பட்டு வருகின்றது. காரைக்குடி அருகே தேவகோட்டை ரஸ்தா பகுதியில் ஏவிஎம் திரைப்பட ஸ்டுடியோவினை ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்கள் தொடங்கி திரைப்படங்களை தயாரித்து வந்தார். கவியரசர் கண்ணதாசன், இயக்குநர்கள் எஸ்பி முத்துராமன், ராமநாராயணன் போன்ற பல்வேறு பிரபலங்கள் பிறந்த காரைக்குடி பகுதியில் தொடர்ந்து படப்பிடிப்புகள் நடைபெற்று வருகின்றது. காரைக்குடியை சுற்றி பழமை வாய்ந்த பாரம்பரியமிக்க தமிழ் பண்பாட்டு கலைநயத்துடன் கூடிய செட்டிநாட்டு நகரத்தார்களின் வீடுகள், 100 ஆண்டுகளுக்கு மேலமான பாரம்பரிய கோயில்கள் பல உள்ளன. திரைப்பட நகரம் அமைந்தால் ஒரு நாளைக்கு சராசரியாக சுமார் 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் வரை வேலை வாய்ப்பு பெறுவார்கள். படப்பிடிப்பு நடத்தி டப்பிங், எடிட்டிங் போன்ற பணிகளுக்காக சென்னை செல்வதால் அதிக பொருள் செலவு ஏற்படுகிறது. எனவே சென்னை இன்னொரு கேள்வி இருக்கு. அவங்க முடியாண்டி இருக்காங்க, மறுபரிசீலனை செய்யப்படுமான்னு கேட்டு உட்காருங்க. மாண்புமிகு ஐயா திரைப்பட நகரை போல அமைப்பதற்கு அரசு நிலங்களும் இங்கு உள்ளதால் காரைக்குடியில் புதிதாக திரைப்பட நகரம் தொடங்குவதற்கு அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சுருக்கமாக சொல்லுங்க, நேரம் இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் மீண்டும் திரைப்பட நகர் காரைக்குடியில் அமைக்கப்படுமா என்று கேட்டிருக்கின்றார்கள். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் இப்பொழுது தற்சமயமாக முதல் கட்டமாக அந்த பணி துவங்குவதற்கான திட்ட விரிவான அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருகிறது. காரைக்குடியில் எதிர்காலத்தில் மாண்புமிகு முதலமைச்சரோடு மாண்புமிகு துணை முதலமைச்சரோடு கலந்து பேசி நிதி நிலைமைக்கு ஏற்ப பரிசீலிக்கலாம். மாண்புமிகு உறுப்பினர் மாங்குடி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கல்விக்கண் திறந்த காமராசர் என்று அழைக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் மதிய உணவு திட்டம். இலவச கல்வியை கொடுத்த மக்கள் அனைவரும் கல்விக்கண் திறந்த காமராசர், படிக்காத மேதை பெருந்தலைவர் காமராஜர் என்று கர்மவீரர் என்று அழைக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களின் புகழை போற்றிடும் வகையில் காரைக்குடியில் அவருக்கு முழு உருவச்சிலையும், அதேபோன்று இந்திய சுதந்திர போராட்ட வீரர் கப்பலோட்டிய தமிழர் என்ற அடையாளத்துடன் திகழ்ந்த 40 ஆண்டு காலம் சிறையில் தண்டனை அனுபவித்து நாட்டிற்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்த செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் அவர்களின் புகழை போற்றிடும் வகையில் காரைக்குடியில் அவரது முழு உருவச்சிலையும் கூடிய நினைவு சின்னம், கோடி கொடுத்த கொடியன் குடியிருந்த வீடும் கொடுத்த விழுத்தையும் வல்ல அழகப்பெருவருடைய பிறந்த நாளை 6/4/1909 அந்த பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் சம்பந்தப்பட்ட எல்லா துறையிலையும் கேள்வியா சப்ஜெக்டுக்கும் ஒண்ணுதாயா நீங்க இப்ப கேட்டது அவ்வளவுக்கும் பதில் இருக்கான்னு கேட்டுக்கிடுவோம். அவ்வளவு முடிச்சு. தமிழ்தாய்க்கு சிறப்பான கோயில், தரணியிலே முதல் கோயில் காரைக்குடி நகரில் அமைந்துள்ள தமிழ்தாய் கோயிலை மாண்புமிகு அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் தமிழக அரசின் மூலம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 23/4/1975 கோவில் அடிக்கல் நாட்டப்பட்டதை மீண்டும் முதலமைச்சராக வந்த மாண்புமிகு 16/4/1993 மாண்புமிகு அன்றைய முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். எனவே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் திறந்து வைக்கப்பட்ட தமிழ்தாய் கோயிலை புனரமைப்பு செய்து கோயிலை சுற்றியும் சுற்று மண்டபம் அமைத்து தரப்படுமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்தாய் கோயிலுக்காக சுற்றுச்சுவர் அமைக்கப்படுமா என்று மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். இது ஏற்கனவே அவர் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கார். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் துறையில் பரிசீலித்த பொழுது அந்த கோவில் அறக்கட்டளையின் சார்பில் கட்டப்பட்டதாகவும் அதேபோல் முத்தமையா கலைஞர் அவர்கள் அதை நேரடியாக வந்து திறந்து வைத்ததாகவும் செய்தி கிடைத்திருக்கிறது. இருந்தாலும் மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கையை அரசு உரிய முறையில் விதிமுறைக்கு உட்பட்டு அப்படி இருக்கக்கூடிய இடங்களில், அதாவது அறக்கட்டளைக்கு சொந்தமான இடத்துல அரசின் மூலமாக நிதி செலவு செய்து சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குமா என்பதை பற்றி பரிசீலித்து அதிகாரிகளோடு கலந்து பேசி மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அது பரிசீலிக்கப்படும். அதேபோல் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர் பெருந்தலைவர் அவர்களுக்கு சிலை அமைக்கப்படுமா என்று கேட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்து நம்முடைய மாண்புமிகு முத்தமையா கலைஞர் அவர்களால்
அதற்கு பெயர் வைக்கப்பட்டு அந்த திட்டம் இன்றைக்கு சிறப்பாக அவருடைய பிறந்தநாளை கல்வி வளர்ச்சி நாளாக நாம் கொண்டாடி வருகிறோம். பேரறிஞர் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் எப்பொழுதும் பெருந்தலைவர் மீது மிகுந்த பற்று கொண்டவர். ஏற்கனவே இந்த அரசு வந்த பிறகு திராவிட மாடல் அரசு நாயகன் மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் பொள்ளாச்சியில் பெருந்தலைவர் ஐயா காமராஜருக்கு சிலை அமைத்திருக்கிறோம் அரசின் சார்பில். அதே போல் இன்றைக்கு நம்முடைய செக்கிழுத்த செம்மல் ஐயா வஉசி அவர்களுக்கு சிலை அமைக்கப்படும் என்று கேட்டார்கள். ஏற்கனவே 2 சிலைகள் இந்த அரசு வந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் கோவையில் வஉசி பூங்காவில் சிலை அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் கிண்டி காந்தி மண்டபத்தில் மார்பளவு சிலை அவர் இழுத்த செக்கு என்கிற வகையில் அந்த பகுதியில் அதுவும் வைக்கப்பட்டு இன்றைக்கு அதன் அருகிலே மார்பளவு சிலையும் திறந்து வைக்கப்பட்டது. எனவே 2 இடங்களில் இந்த அரசு வந்தவர் ஐயா வஉசி அவர்களுக்கு சிலை அமைக்கப்பட்டது. இப்படிப்பட்ட பல்வேறு பணிகளை செய்திருக்கிறோம். காரைக்குடி பற்றி எதிர்காலத்தில் மாண்புமிகு சிவகங்கை மாவட்டத்தில் அப்படி சிலை எங்கே அமைப்பது பற்றியும் மாண்புமிகு முதலமைச்சருடன் கலந்து பேசி நிதிநிலைமைக்கேற்ப வருங்காலத்தில் பரிசீலிக்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.